வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்க போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 28. விறுவிறுவென்று வீட்டிற்குள் நுழைந்த ஸ்ரவன் முன்னரையில் அமர்ந்திருந்த தங்கையிடம் கேள்வியாய் புருவங்களை உயர்த்த அவள் உள்ளரையை விழிகளால் ஜாடை காட்டினாள். மனதில் பொங்கும் எரிச்சலுடன் தன்னவளை தேடி சென்றான் அவன். அவ்வளவு என்ன பிடிவாதம்! நான் கொஞ்ச நேரத்துல வரேன்னு சொன்னது கூட காதுல வாங்காம பட்டுன்னு போனை கட் பண்றா. ஸ்ரவன் உள்ளே நுழையும் பொழுதே அதுவரை ஜன்னலை வெறித்தபடி படுத்திருந்தவள் அவன் வரும் அரவம் உணர்ந்து வேகமாக இமைகளை பூட்டிக் கொண்டாள். அதை கண்டு மேலும் சினம் ஊற்றெடுக்க வேகமாக அருகில் வந்து அவளை வலுக்கட்டாயமாக எழுப்ப முயன்றவன் அப்பொழுதுதான் அவளின் உடல் மொழியை நெருக்கத்தில் கவனித்தான். வயிற்றில் பிள்ளையை தாங்கிக் கொண்டிருப்பவள் அந்த நிலையிலும் லேசாக உடலை குறுக்கி படுத்திருந்தாள். ஒரு கை தலையினை இறுக பற்றியபடி இருக்க மற்றொரு கை மெத்தை விரிப்பை சுருட்டி பிடித்திருந்தது. முகத்தில் மெலிதான அச்சம் பீடித்திருக்க சுவாசம் சீராக இல்லாமல் பதற்றத்தில் ஏறி இறங்கும் நெஞ்சோடு மூடிய இமைகளுக்குள் விழிகளை இங்கும் அங்கும் உருட்டி கொண்டிருந்தாள் ஸ்ரீநிதி. கொதிக்கின்ற பாலாய் உள்ளுக்குள் பொங்கி வந்த அத்தனை கோபமும் அதில் தண்ணீர் ஊற்றிய கணக்காக அடங்கி உள்ளே போக அமைதியான ஸ்ரவன். புருவங்கள் சுளித்திருக்க அப்படியே அவளை பார்த்தபடியே யோசனையாய் நின்றிருந்தவன் பின் அரை வாயிலுக்கு சென்று, குட்டிமா, ஒன்னி படுக்கிறதுக்கு முன்னால ஏதாவது குடிச்சாலா இல்லையா என்று தங்கையிடம் விசாரித்தான். இல்லைனா, நானும் சொல்லி பார்த்தேன், அவங்க கேட்கவே இல்ல என்றால் சாத்தி வருத்தமாக. ஓ சரிவா, நமக்கும் சேர்த்து போடலாம் என்று தங்கையுடன் சமையலறைக்கு நுழைந்தவன் அவளிடம் கோவிலில் மனைவி நடந்து கொண்ட முறைகளை பற்றி மெதுவாக விசாரித்து அறிந்து கொண்டான். நிச்சயமா அவ ஏதோ மனக்குழப்பத்துல இருக்கிறான்னு நினைக்கிறேன். நான் மெல்ல பேசி அவகிட்ட இருந்த விஷயத்த கறக்க முடியுதான்னு பாக்குறேன். இல்லைனாலும் வழக்கம் போல அவ மனசு அமைதியாகிறதுக்காக சமாளிப்பா ஏதாவது செய்ய வேண்டியதா. சரி பாருடா, நான் போய் அவகிட்ட பேசுறேன் என்று சின்ன பெருமூச்சோடு செல்லும் தமையனை கண்டு வேதனை பிறந்தது அவளுக்கு. இந்த அன்னைக்கு இன்னுமா இவன் மேல நம்பிக்கை வரல? அவங்க மேல எவ்வளவு அன்பா இருக்கா, அதுல கூடவா மனம் இறங்கி உண்மை சொல்லக்கூடாது? கணவன் கதவை தாளிடும் சத்தம் கேட்கவும் இதயத்தின் படபடப்பு அதிகரிக்க தலையணையை மேலும் இறுக பிடித்து கொண்டாள் ஸ்ரீநிதி. மனைவியை கவனித்தபடி அருகில் வந்து ஸ்ரவன் மெத்தையில் அமர்ந்து அவளையே சிறிது நேரம் உற்று பார்த்திருந்தான். அவன் தன்னை எழுப்பாமல் வேடிக்கை பார்த்திருக்கவும் இவளுக்குள் உள்ளுக்குள் குறுகுறுப்பாக இருந்தது. அவன் பார்வை இவளை ஏதோ செய்ய திரும்பி படுக்க உடல் கெஞ்சினாலும் அசைந்தால் விழித்திருப்பது தெரிந்துவிடுமே என்று அவஸ்தையாக படுத்திருந்தாள் நம் நாயகி. மனைவியின் உடல் மொழியை கண்டு அவளின் நிலையை புரிந்து கொண்டவன் மெல்ல புன்னகைத்தபடி அவள் தலையை தூக்கி தன் மடியில் தாங்கினான். அப்பொழுதுதான் விழிப்பவள் போல மெதுவாக இமைகளை திறந்தவள் இவன் கண்கள் இடுங்க நோக்க அவள் விழிகள் அங்கும் இங்கும் அழைப்பாய்ந்தது. உதட்டில் புன்சிரிப்பை தவழ விட்டு, தூங்கி எந்திரிச்சிட்டியா என்று அவள் கண்ணம் வருடினான். என்று தன் முகம் பார்ப்பவளை எழுப்பி தன் மார்பில் சாய்த்து கொண்டவன், சுவாதி லெமன் ஜூஸ் கலந்தா குடிக்கலாமா என்றபடி அவள் கையில் டம்ளரை திணிக்க மறுபேச்சின்றி குடித்தாள் ஸ்ரீநிதி. குனிந்து அவள் கன்னத்தில் முத்தமிட்டு காலியான டம்ளரை வாங்கி கீழே வைத்தவன், எனக்கு என்று கேள்வி எழுப்ப அவன் மனைவியின் விழிகள் அவனை தாண்டி அருகில் இருக்கும் மற்றொரு டம்ளர் மீது விழுந்து கேள்வியாக அவனிடம் உயர்ந்தது. அவனோ அவளை அழுத்தமாக பார்த்து வைக்க முகத்தில் லேசான வெட்க சிவப்பு படர விழிகளில் ஆர்வம் மின்ன இதழ்களில் மிளர்ந்த குறுநகையுடன் அவன் நெஞ்சில் முகம் புதைத்தாள் பெண். பொதுவாக தங்களுக்கான தனிமையில் இவன் அறைக்குள் நுழைந்ததுமே சட்டென்று அவனை நெருங்கி ஒரு முறையாவது கன்னத்தில் முத்தமிட்டு கட்டிக்கொண்டு அவன் மார்பில் சாய்ந்து கொள்பவள் இன்று அவனை விட்டு ஒதுங்கித்தான் இருந்தாள். அவள் தலையோடு தன் தலையை சாய்த்து கொண்டவன், என் செல்ல குட்டிக்கு இந்த மாமா மேல திடீர்னு என்ன கோபம்? நான் பேச பேச கேட்காம போனை வச்சுட்டு வீட்டுக்கு ஓடி வந்துட்டா என்று விளையாட்டாக விசாரித்தான் ஸ்ரவன். சட்டென்று அவன் சட்டையை இறுக்கி பிடித்தவள் தவிப்போடு அவனை இன்னும் ஒன்றி கொண்டாள். என்னடாமா, உடம்புல எதுவும் பிரச்சனை இல்ல என்று அறியாதவன் போல விசாரிக்க அவனிடம் தலையை உயர்த்தியவள் மறுப்பாக ஆட்டினாள். அப்புறம் என்னடி செல்லம் என்று அவள் நெற்றியை முட்ட மீண்டும் அவன் மீது சாய்ந்து பதிலேதும் சொல்லாது இறுக்கிக் கொண்டாள் ஸ்ரீநிதி. நிதிமா என்றவனின் கண்டிப்பான அழைப்புக்கும் அசைந்து கொடுக்காமல் அவன் கழுத்தில் ஆழ முகம் புதைத்த மனைவியை கண்டு மனதில் ஆயாசம் பிறக்க, சரிவா, இப்படியே அடைஞ்சு கிடக்கிறதுக்கு பதிலா வெளியே போலாம் என்றவளை விளக்கினான். எங்க, நான் எங்க வரமாட்டேன் என்றால் அவள் சட்டென்று பிடிவாதமாக. அவள் முகத்தை ஆழ்ந்து பார்த்தவன் ஏதோ யோசித்தவனாய், நீயா வரலனா நான் உன்னை தூக்கிட்டு போயிடுவேன் கோவிலுக்கு என இழுத்து நிறுத்த இவள் முகத்தில் பதற்றம் ஏறியது. முதலில் அவனை அதிர்ச்சியோடு ஏறிட்டவளின் விழிகள் மறுகணம் கோபத்தில் சிவந்தது. அதுக்கு நான் விட மாட்டேன். அப்படி மட்டும் மீறி நீங்க என்ன தூக்கிட்டு போக பாத்தீங்கன்னா அப்புறம் அப்புறம் என தடுமாறியவள் ஆத்திரத்தோடு அவனை நோக்கி, போற வழியில ஏதாவது வண்டி முன்னாடி விழுந்து செத்து போயிடுவேன் என்றால் வேகமாக. கோவிலில் நம்மை சந்தித்த நபர் நம்மிடம் பேசிய விஷயத்திற்கும் தற்பொழுது நம் மனைவியிடம் வெளிப்படும் முரண்பட்ட நடவடிக்கைகளுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமோ?
ஒருவேளை இவள் அவனை பார்த்திருப்பாளோ என்று சந்தேகம் கொண்டுதான் அவளை பேச வைக்கும் முயற்சியாக கோவிலை பேச்சில் இழுத்தான் ஸ்ரவன். ஆனால் அதற்கு அவன் மனைவி கொடுத்த பதில் அவனை கடுஞ்சினத்திற்கு ஆளாக்க, ஸ்ரீநிதி என்று கத்தியபடி முன்பின் யோசிக்காமல் பட்டென்று அவள் கன்னத்தில் ஓங்கி அறைந்திருந்தான் அவன். கண் முன்னால் பூச்சி பறக்க நடுங்கும் விரல்களால் எரிகின்ற கன்னத்தை பற்றி கொண்டவளின் விழிகளில் தன்னால் நீர் பெருகி வழிந்தது. அதை கண்டும் சினம் தனியாமல் அருகில் வந்து வெடுக்கென்று அவளின் தோலை பற்றி தன்புறம் திருப்பியவன், எல்லாம் மனுஷியாடி, வயிற்றுல பிள்ளைய வச்சுட்டு பேசுற பேச்சாது என்றான் ஆக்ரோசமாக. கணவனின் எதிர்பாரா அறையினால் சிறிது அடங்கி இருந்தவளுக்கு மீண்டும் ஆவேசம் பிறக்க, அப்ப என் வயிற்றுல உங்க பிள்ளை இல்லைன்னா நான் செத்து போலாம் அப்படித்தானே? ஓ, இப்பதான் புரியுது. அவனை பார்த்ததுக்கு அப்புறமும் உங்களுக்கு எப்படி என் மேல அக்கறை வந்துச்சுன்னு. நான் சுமந்துட்டு இருக்க உங்க பிள்ளை வெளியில வர வரைக்கும் நான் உயிரோட இருக்கணும் இல்லையா? அதனாலதான் இவ்வளவு வேஷம் என்று வார்த்தைகளில் விசத்தை கக்கினார் ஸ்ரீநிதி. மனைவியின் வார்த்தைகளில் மொத்தமாக இதயம் நொறுங்கிவிட அவள் மீதிருந்து சட்டென்று கையை விளக்கிக் கொண்டவன், என்ன சொன்ன? வேஷம் போறானா என்றவன் முகம் நொடிக்குள் வேதனையில் கசங்கி பின் ஆத்திரம் கொண்டு, ஆமாடி வேஷம்தான் போறேன் என்று கத்திவிட்டு வேகமாக அறையை விட்டு வெளியேறினான். கொதிக்கும் எரிமலையாக அருகில் வரும் ஸ்ரவனை கண்டு திடுக்கிட்டு எழுந்த சுவாதி, அண்ணா எங்க? சீக்கிரமா உன்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு ரெடியாரு, அத்தை வீட்டுக்கு வந்த உடனே ஊரு கிளம்புறோம் என்று விட்டு வெளியேற முயன்றவனை விரைந்து கையை பற்றி தடுத்தாள் தங்கை. ராத்திரி கிளம்புறதா தானே பிளான்? என்ன திடீர்னு? நீ ரொம்ப கோவமா இருக்க, கொஞ்சம் பொறுமையா. தேவையில்ல சுவாதி, நான் சொன்னதை மட்டும் செய், அவ்வளவுதான். அத்தைக்கிட்ட எனக்கு அவசரமா ஆபீஸ்ல வேலை இருக்குன்னு சொல்லிடு, அப்புறம் உள்ள இருக்கவகிட்டையும் ரெடியா சொல்லிடு என விலகி சென்று விட்டான். சோர்வுடன் நெற்றியை தேய்த்தவள் ஸ்ரீநிதியை தேடி சென்றாள். ஜன்னல் கம்பிகளை பற்றி கொண்டு தோட்டத்தை வெறித்திருந்தவளிடம், இன்னும் கொஞ்ச நேரத்துல ஊருக்கு கிளம்பணுமா, அண்ணன் சொல்ல சொன்னாரு என்று விட்டு நிற்காமல் வெளியேறிவிட்டாள் சுவாதி. திகைப்புடன் இவள் திரும்பும் முன்னே அவள் மறைந்து விட்டிருக்க மனதில் இனம் புரியாத திகிலும் நடுக்கமும் பரவியது ஸ்ரீநிதிக்கு. எதையும் எடுத்து வைக்க தோன்றாமல் அவள் அப்படியே பிரமை பிடித்தது போன்று நின்றிருக்க அடுத்த 10 நிமிடங்களில் அறைக்குள் வந்தான் ஸ்ரவன். அவள் புறம் திரும்பாமல் கண்களில் பட்டதையெல்லாம் அவளுடைய துணிமணிகளையும் சேர்த்து எடுத்து டிராவல் பேக்கில் திணித்தவன் அனைத்தையும் மூடி நம்பர் லாக் செய்துவிட்டு விறுவிறுவென்று நடக்க பதட்டத்தோடு அவனை பின்தொடர்ந்தாள் இவள். சுவாதி அலைபேசியில் பிரசாத்திடம் தங்கள் ஊருக்கு கிளம்பும் விவரத்தை தெரிவித்திருக்க அவன் கற்பகத்தை அழைத்து கொண்டு முன்னதாக வீட்டிற்கு வந்து இருந்தான். நாங்க வரோம் அத்த, உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன் என்று முகம் பாராமல் பேசிய ஸ்ரவன், ஓகே பிரசாத் என்று அவன் தோலை தட்டிவிட்டு காருக்குள் சென்றான். அவனை தொடர்ந்து சுவாதியும் தயக்கத்துடன் அத்தையின் கரத்தை பற்றி அழுத்துவிட்டு பிரசாத்திடம் விழிகளால் விடை பெற்றாள். இருவரின் கவனமும் அடுத்த ஸ்ரீநிதியிடம் திரும்ப பெரும் தடுமாற்றத்தோடு கற்பகத்தை நெருங்கியவளின் விழிகள் அவர் முகத்தை கண்டதும் மலமளவென்று நீரை பொழிய ஆரம்பித்தது. ஹே என்று அவளை தன் தோள் மீது சாய்த்து கொண்டவருக்கும் ஏனோ நெஞ்சே பிசைந்தது. வரும் வழியில் திடீரென்று ஸ்ரீநிதியிடம் உண்டான மாற்றங்கள். அவள் விரைவாக வீடு திரும்பியது. அதைத் தொடர்ந்து ஸ்ரவணம் முன்னதாக வீடு வந்து மனைவியோடு ஏதோ கருத்து வேறுபாடு ஏற்பட்டது வரை சுவாதி மூலம் தான் அறிந்ததை தன் அம்மாவிடம் அனைத்தும் தெரிவித்திருந்தான் பிரசாத். சரி கிளம்பு, அவன் வேற காத்துக்கிட்டு இருக்கான், நாளைக்கு நான் உன்கிட்ட பேசுறேன் என்று விடை கொடுக்கும் விதமாக அவள் கண்ணம் வருடியவர் திடுக்கிட்டார். ஸ்ரவனின் விரல் தடம் பதிந்த இடம் லேசாக சிவந்து காட்சியளிக்க இவர் உள்ளம் பரபரத்தது. தாயின் திகைப்பை கண்டு ஸ்ரீநிதியின் முகத்தை கவனித்த பிரசாத்திற்குமே அது அதிர்ச்சிதான். கர்ப்பமா இருக்கிற பொண்ணுன்னு கூட பார்க்காம அடிச்சிருக்கிறான்னா பிரச்சனை ஏதோ பெருசோ என்றவளை அனுப்ப மனம் வராமல் அவர் தாயுள்ளம் தடுமாறியது. அதை உணர்ந்த பிரசாத் அவர் கையை பற்றி அழுத்திவிட்டு, சரி கிளம்புமா, நேரமாது என்றான் ஸ்ரீநிதியிடம். தலையை அசைத்துவிட்டு வேகமாக கண்ணங்களை துடைத்தபடி வெளியேறும் பெண்ணை கண்டு மனம் வலித்தாலும் அது அவர்களாகவே தீர்த்து கொள்ள வேண்டிய பிரச்சனை என்பதை மகனின் பார்வை மூலம் உணர்ந்திருந்தார் கற்பகம். வழியெங்கும் ஒருவரும் எதுவும் பேசிக் கொள்ளவில்லை. ஸ்ரவன் மனம் வெறுத்து போய் விரக்தியாக வண்டியை செலுத்திக் கொண்டிருந்தான் என்றால் ஸ்ரீநிதி இனம் புரியாத அச்சத்தின் பிடியில் சிக்கொண்டு கணவனின் முகம் காண நெஞ்சில் துணிவில்லாமல் திகிலுடன் அமர்ந்திருந்தாள். தன் அண்ணியால் அண்ணன் படும் நிழல்களைக் கண்டு சுவாதியுமே எரிச்சலுடன் அவளை பார்க்க பிடிக்காமல் சாலையை வெறுத்திருந்தாள். சிறிது நேரத்தில் அலைபேசியிலிருந்து இடைவிடாமல் எழும் நோட்டிபிகேஷன் ஒளியால் சே யார் இது என முனகியபடி அதை உயிர்ப்பித்தாள் சுவாதி. பிரசாத்திடமிருந்து என புரியவும் இப்ப இந்த மாமாவுக்கு வேற என்னவா என்று தன்னுள் அழுத்தபடி அவன் அனுப்பிய தகவல்களை திறந்து பார்த்தாள். சுவாதி, முதல்ல எங்கேயாவது ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட ஸ்ரவனை வண்டி நிறுத்த சொல்லி 3 பேர் சாப்பிடுங்க. மணி 3 ஆகுது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள என்னதான் பிரச்சனை இருந்தாலும் ஸ்ரீ இந்த மாதிரி இருக்க நேரத்துல அவளை பட்டினி போட வேண்டாம். ஏற்கனவே மனசளவுல ரொம்ப சோர்ந்து போய் தெரியுறா. இதுல சாப்பாடு வேற இல்லாம இருந்தா உடலையும் பாதிச்சிரும். இப்ப நீதான் அவங்க கூட இருக்கிற, கவனமா பாத்துக்க என்றவன் தொடர்ந்து அனுப்பியிருந்த தகவல்களை கோர்வையாக்கி பார்த்தவளுக்கு மனது வெறுமையாக இருந்தது.
மறுபடியும் கிளிக் என்று சத்தம் வர சலிப்புடன் விழிகளை அதில் ஓட விட்டவள் அதிர்ந்து படக்கென்று திரும்பி தன் அண்ணியின் முகம் பார்த்தாள். ஸ்ரவன் ஸ்ரீ அடிச்சிட்டான் போல இருக்குது. ரொம்ப சென்சிட்டிவா இருப்பா, அவகிட்ட ஜாக்கிரதையா பேசுங்க. அண்ணன் கோபமாக ஊருக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னதிலேயே ஸ்ரீநிதிதான் இதற்கெல்லாம் காரணம். அவனை எப்பொழுது பார்த்தாலும் வேதனைப்படுத்துவதுதான் அவள் வேலை என்று முகம் பாராமல் இருந்தவள் இப்பொழுதுதான் அவளின் கன்னத்தில் இருந்து சிவப்பை பார்த்தாள். அண்ணா இவங்கள அடிச்சானா? மனம் திடுக்கிட முன்புறம் திரும்பி அவனை கவனித்தாள். இறுகிய முகத்துடன் காரை செலுத்திக் கொண்டு இருந்தான் அவன். கடவுளே என தவித்தபடி மீண்டும் அண்ணியை கவனித்தவள் அவளின் சோர்ந்த முகம் கண்டு மனம் கேட்காமல் தமையனிடம் பேசினாள். அண்ணா என்று புருவம் சுருக்கியவன் கேள்வியாய் அவளை ஏறிட்டான். வழியில எங்கேயாவது ஒரு நல்ல ஹோட்டலை பார்த்து நிறுத்த, சாப்பிட்டுட்டு போலாம். மெல்லிய பெருமூச்சு ஒன்றை வெளியேற்றியவன் சரி என்று விட்டு தன் வேலையை தொடர்ந்தான். தயக்கத்தோடு அண்ணன் தங்கை இருவரையும் பார்வையால் தொடர்ந்தாள் ஸ்ரீநிதி. இருவருமே அவளை திரும்பி பார்க்கவில்லை. ஒருவனுக்கு இவள் மீது கண்மண் தெரியாத கோபம் என்றால் அடுத்தவளுக்கு இந்த சூழ்நிலையில் அவளை எப்படி கையாள்வது என அனுபவம் பத்தவில்லை. ஆகையால் ஒதுங்கி இருந்தாள். விழிகள் நீரில் மிதக்க ஏக்கத்துடன் அவர்களை நோக்கிவிட்டு மெதுவாக வெளிப்புறம் திருப்பிக் கொண்டாள் ஸ்ரீநிதி. வழியில் தரமான உணவு விடுதி ஒன்று கண்ணில் படவும் காரை அதன் வளாகத்தினுள் விட்டு பார்க் செய்தான் ஸ்ரவன். அவன் கீழிறங்கவும் ஸ்ரீநிதியிடம் வாங்க என்ற ஒற்றை சொல்லுடன் தானும் இறங்க முயன்ற சுவாதியை தடுத்தாள் அவள். எனக்கு எனக்கு பசிக்கல சுவாதி, சாப்பாடு வேண்டாம் என்றாள் தடுமாற்றத்துடன். அது எனக்கு தெரியாது, அண்ணா ஏற்கனவே கோபத்துல இருக்கான், நீங்களே பேசிக்கோங்க என இறங்கிவிட்டாள். பதற்றத்தோடு கணவனின் முகம் பார்த்தவள் அதில் தெரிந்த ஒதுக்கம் கண்டு கலங்கி மறுபேச்சு இல்லாமல் காரை விட்டு இறங்கினாள். ஸ்ரவன் முன்னால் விடுவிடுவென்று நடக்க ஸ்ரீநிதிக்காக மெல்லமாய் உடன் நடந்தாள் சுவாதி. தலையும் உடலும் ஒரு சேர பாரமாக இருக்க அதனுடன் சேர்ந்து மனதிலும் பெரும் பாரத்தை சுமந்து கொண்டு ஓய்ந்து போய் நடக்க முடியாமல் மெல்ல அடியெடுத்து வைத்து நடந்து வந்தாள் பெண். அதை கண்டு சுவாதி மனம் கேட்காமல் கைய வேணா புடிச்சிக்கிட்டு மெதுவா நடந்து வாங்க என்று அவள் அருகில் நெருங்கி கரம் பற்றினாள். காலையில் எப்படியோ அந்த பிரச்சனைக்கு பிறகு தன்னை விட்டு ஒதுங்கி இருப்பவளிடம் உரிமை எடுத்துக்கொள்ள தன்மானம் தடுக்க பரவாயில்ல நானே வர என்று இவள் மறுக்க அவளும் உங்கள் இஷ்டம் என்பது போல விட்டுவிட்டாள். உள்ளே ஏசி அறையில் அந்நேரத்திற்கு அவ்வளவாக ஆட்கள் இல்லை. இவர்களை தவிர ஒரு குடும்பம் மட்டும்தான் அமர்ந்திருந்தது. ஸ்ரவன் ஏற்கனவே சென்று ஒரு டேபிளில் அமர்ந்திருக்க அவனுக்கு எதிரே பெண்கள் இருவரும் அமர்ந்து கொண்டனர். இருக்கின்ற உணவில் வேண்டுவதை கொண்டு வர சொல்லிவிட்டு காத்திருந்த நேரத்தில் ஸ்ரீநிதியின் விழிகள் கணவனிடமே நிலை கொண்டிருந்தது. இவள் பார்க்கிறாள் என்று தெரிந்து அவன் முகம் இன்னமும் இறுகுவதை உணர்ந்தவளுக்கு மேலும் உள்ளம் சோர்ந்தது. தலையெங்கும் கிறுகிறுப்பது போல இருக்க தன்னை சமாளித்துக் கொண்டு அமர்ந்திருந்தவளின் முன்னே உணவு வகைகள் பரிமாறப்பட அதன் வாசனையில் இவளுக்கு அடிவயிற்றை பிரட்டியது. உணவை பார்த்தாலே வெறுப்பாக இருக்க மறுத்தால் இன்னும் கணவன் கோபித்துக் கொள்வானோ என்ற பயத்தில் ஒரு பிடி உணவை எடுத்து வாயருகே கொண்டு செல்லும் போதே குமட்டி கொண்டு வர வேகமாக வாயை பொத்தி கொண்டு எழுந்து வாஷ்ரூம் சென்றாள். அண்ணனும் தங்கையும் ஒரு கணம் திகைத்து விழித்துவிட்டு பின் சுவாதிதான் சுதாரித்து அவள் பின்னால் விரைவாக ஓடினாள். தன் நெஞ்சை வலது கையால் அழுத்தி கொண்டு வாஷ் பேஷனில் ஸ்ரீநிதி ஓங்கரித்து வாந்தி எடுத்துக் கொண்டிருக்க இவள் அவள் தலையை அழுத்தமாக பிடித்துக் கொண்டாள். 2 முறை எடுத்து முடித்ததும் அடிவயிற்றிலிருந்து கிளம்பும் பிரட்டலை தடுக்க இயலாது ஸ்ரீநிதி மீண்டும் நெஞ்சை பிடித்துக் கொண்டு ஓவென்று சத்தமிட்டபடி குனிந்தாள். நீ நகரு என்று தங்கையை நகர்த்தியபடி தான் வந்து மனைவியை தாங்கினான் ஸ்ரவன். கணவனின் ஸ்பரிசம் பட்டதும் அதுவரை இருந்த உடல் உபாதைகள் மறந்து உணர்வுகள் ஊற்றெடுத்தது. இருந்தும் தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் மறுபடியும் வயிற்றில் இருந்ததை எல்லாம் வெளித்தள்ளிவிட்டு ஓய்ந்து போய் நிமிர்ந்தவளின் முகத்தில் தண்ணீர் அடித்து கழுவியவன் அவளை தன் மீது சாய்த்து கொண்டான். பேன் பாக்கெட்டில் இருந்து கைக்குட்டையை எடுத்து அவள் முகம் துடைக்க விழிகளில் நீர் ஊற்றெடுக்க ஆரம்பித்தது. அதை கண்டு முகம் இறுகியவன் அவளை விலக்கும் முன்னே அவனை இறுக பற்றி கொண்டவள் மன்னிப்பு வேண்ட ஆரம்பித்தாள். சாரி பிளீஸ். அதில் மனம் இறங்காமல் சுவாதி இவளை கூட்டிட்டு வா என்று தன் மீது இருக்கும் அவள் கரங்களை பிடிவாதமாக பிரித்தெடுக்க முயன்றான் ஸ்ரவன். அவளோ பிளீஸ் பிளீஸ் சாரி ரியலி சாரி, தெரியாம தப்பு செஞ்சுட்டேன், என்கிட்ட பேசாம மட்டும் இருக்காதீங்க, என்னால அதை தாங்க முடியல பிளீஸ் என்று கெஞ்சியபடி அவன் மார்பில் புதைந்து தேம்பி அழ ஆரம்பித்தாள். சுவாதிக்குமே அவள் படும் வேதனை கண்டு கண்கள் கலங்க போதும் அண்ணா உன் கோபத்தை விற்று என்று அவளுக்காக பரிந்து வாயை திறக்க முன்னரே அவளுடைய சகோதரன் அலறினான். குட்டிமா இவளுக்கு பல்ஸ் நார்மல் அல்ல, ரொம்ப டவுன் ஆகுது என்று பதறினான். என்ன என்று இவளும் அதிர்ச்சி அடைய நீ சீக்கிரமா என்னோட பாக்கெட்ல இருந்து வாலெட் எடுத்து பில் பே பண்ணிட்டு காரை தர. காட் மயங்க வேற செய்யறாளே என்றான் ஸ்ரவன் தவிப்போடு. இதோ என்று கைக்கு கிடைத்த பணத்தை அள்ளி எடுத்தபடி வெளியே ஓடினாள் சுவாதி. நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.